உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் அத்தியாவசியமாக ஒரு எப்படியாகிலும் எனக்கு அந்த வேண்டும் என்கிறதான அந்த உத்தரவாதத்தோடு பாரத்தோடு கூட நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் அதை பாடினீர்கள் என்றால் கர்த்தர் சும்மா இருக்க முடியாது. From the depth of your heart, if you ask the Lord in the presence of God and sing for the inevitable, unavoidable that what you need in your life, the Lord cannot keep silent. கர்த்தர் உடனே கிரியை செய்வார். Immediately the Lord will start working for you. ஒரு ஆள் வயலின் வாசித்தாராம். One person was playing violin. இந்த வயலின்ல முழு உலகத்திலும் வயலின்ல மிக சிறந்த மேதை என்று பெயர் பெற்றவர் யெஹூதி மெனுஹின் என்பவர். And he was a great master who is the best person in violin. அவர் இறந்து போனார். And he is already dead. அவர் தான் ஒரு சம்பவம் சொன்னார். And he particularly mentioned an incident. ஒரு ஆள் வயலின் வாசித்தாராம். One person was playing violin. ஒரு சிலைக்கு முன்னால் நின்று வாசித்தாராம். He was standing in front of a statue and playing this music. அவருடைய வயலின் சத்தத்தை கேட்டு அந்த சிலையினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்ததாம். And looking at the voice hearing out of this violin, there came tears out of the image. ஒரு தம்பி வயலின் வாசித்து அவருடைய தகப்பனுடைய திமிர்வாதமாக இருந்த அவருடைய தகப்பனுடைய கை கால்கள் எல்லாம் அசைய தொடங்கினதாம். And one particular brother, he started playing music violin, and this father who was not able to move his hands and feet, he was able to move that. உருக்க இரக்கமான மனதிலிருந்து இருதயத்திலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகளும் பாட்டுகளும் ஆண்டவருடைய மனதை உருக்கும். And out of the depth of the heart, from a contrite and a broken heart, what we sing unto the Lord, it will make the heart of the Lord melt. இரட்டிப்பான நன்மையை எனக்கு இன்றைக்கே தாரும், அளவில்லாத வல்லமையை எனக்கு இன்றைக்கே தாரும் என்று அவசியத்தை பற்றிய உணர்ச்சியோடு கூட நாம் பாடினால் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். And with a great emotion concerning the need and the requirement what we have, if we sing unto the Lord cannot keep silent. Hallelujah. Hallelujah. ஏசாயா 44ஆம் அதிகாரம், Prophetical book of Isaiah, chapter 44. முதல் 4 வசனங்களை வாசிப்போம். Kindly read the first 4 verses. கர்த்தர் தான் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதையும் இந்த வசனத்தில் சொல்லுகிறார். In this particular verse, the Lord is explaining what kind of the Lord he is and how we are going to be blessed by God. கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? You know what kind of person God is? 3 காரியம் சொல்லுகிறார். He is mentioning about 3 different things. அவர் நம்மை தெரிந்து கொண்டவர். First, he has chosen us. இரண்டாவது, அவர் நம்மை உருவாக்கினவர். And second, he is our creator. மூன்றாவது, அவர் நமக்கு துணை செய்கிறவர். And third, he is going to be helpers. இந்த 3 காரியத்தையும் சொல்லிதான் யாக்கோபிடத்திலே உணர்த்துகிறார். And these 3 things he is mentioning unto Jacob and realizing him. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். I have chosen you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவன் நம்மை எப்பொழுது தெரிந்து கொண்டார்? When did the Lord choose us? எப்பொழுது நம்மை தெரிந்து கொண்டார்? When did the Lord choose us? உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். The Lord has chosen us in Christ even before the foundation of this world. நம்மை பற்றிய தேவனுடைய நோக்கம் அநாதி நோக்கம் என்றுதான் அதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். From this we can understand the will and the purpose concerning us about God is before the foundation of this world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். The Lord has chosen us in Christ even before the foundation of this world. அப்போ உங்களையும் என்னையும் பற்றிய தேவனுடைய நோக்கம் உலக தோற்றத்துக்கு முன்னே உள்ளது, அநாதி நோக்கம். Which means the will concerning you and me in the mind of God that was before the foundation of the world. ஆகையால் தான் நாம் தற்செயலாக இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் அல்ல. That is the reason we was not born in this world by chance. இன்னைக்கு உலகத்திலே எத்தனையோ பேர் தாங்கள் இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தார்கள் என்று அறியாமலேயே தங்கள் ஜீவனை மாய்த்துக் கொள்கிறார்கள். Today many people in this world are dying and suiciding not knowing why they are born in this world. நாம் ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு அநாதி நோக்கம் இருக்கிறது. And concerning each and every one of us, the Lord has got a ordained will. அதற்காகத்தான் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். That is the reason for which the Lord has chosen us. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We have to understand the same. மனித ஞானம் தேவ ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். And the wisdom of man should be able to understand the wisdom of God. நாம் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை, நம்மை பற்றிய தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். We have to clearly understand what is the purpose and the plan concerning us, the will of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒருவன் தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறான். And one joke, a person is cursing his birthday.
இன்னொருவன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறான். And another person is celebrating his birthday. தன்னுடைய பிறந்த நாளை சபித்தது யார்? Who is the person who cursed his birthday? யோபு அல்லாமல் இன்னொரு ஆள் யார்? And who is other than Job? எரேமியா. And he is Jeremiah. அவன் தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறான். And he is cursing his birthday. வாழ்க்கையிலே பிரச்சனைகள் தலை தூக்கும் போது, and when problems abound in our life, வாழ்க்கையிலே கலக்கங்கள் ஏற்படும் போது, and when there are distress, agony in our life, காரியங்கள் அமைதியாய் போகாமல் இருக்கும் போது, and the times when the things are not keeping silent, எதிர்பார்க்கிறபடி காரியங்கள் நடக்காமல் இருக்கும் போது, when the things are not progressing as we are expecting, நம்முடைய பிறந்த நாளை நாம் சபிக்க கூடாது. we should not curse our birth date. அவர்கள் தங்கள் பிறந்த நாளை சபித்தார்கள். and they cursed their birth date. பிறந்த நாளை சபிக்கவும் கூடாது, பிறந்த நாளை கொண்டாடவும் கூடாது. we should neither curse our birth date nor even celebrate our birthday. பிறந்த நாளை கொண்டாடினது யார்? and who was the person celebrated his birthday? ரெண்டு பேர் பிறந்த நாளை கொண்டாடினார்கள். அந்த ரெண்டு பேருடைய கொண்டாட்டத்திலும் ரெண்டு பேர் கொல்லப்பட்டார்கள். and two people celebrated their birthday. Because of that, two other people were killed. யார் அது? who are they? ஏரோது பிறந்த நாளை கொண்டாடினான். and Herod celebrated his birthday. அவனுடைய பிறந்த நாளிலே ஒரு நீதிமான் கொல்லப்பட்டான். and on his birthday a just man was killed. இன்னொரு ஆள், who is the other person? பார்வோன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் போது, even when Pharaoh celebrated his birthday, அவன் அந்த சுயம்பாகியை கொண்டு போட்டான். that time he killed the person. இப்படி ரெண்டு பேருடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது ரெண்டு பேர் கொல்லப்பட்டார்கள். and because of the birthday celebration of these two people, two other people were killed. நாம் கூடாது, கூடாது. we should neither celebrate our birthday nor even curse our birthday. ஆனால் நம்முடைய பிறந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். but we can glorify the name of the Lord on our birthday. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. ஒரு வருடம் கூட நமக்கு கூட்டி தந்தாரே, அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். சபையிலே போகலாம், பரிசுத்தவான்களை பார்த்து ஜெபிக்கலாம், காணிக்கை செலுத்தலாம். இதெல்லாம் தவறல்ல. oh, the Lord has added one more year into our days of the life in this world. We can go to the servants of God in the church and pay offering. All these things are good and not wrong. அதை ஒரு பெரிய பண்டிகையாகவும் கொண்டாட்டமாகவும் நாம் ஆசரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. there is no need that we need to celebrate that as a great festival or a great feast. ஆனால் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிற காரியம், but importantly I would like to mention, நாம் ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் கர்த்தருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் மறக்கலாகாது. and we should understand that and should not forget the Lord has got a great purpose concerning our life. ஒவ்வொருவரை பற்றியும் ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். God has got a great plan and purpose concerning each and every one of us. அதை ஏற்ற சமயத்திலே காலாகாலமாக நம்மளே நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார். and in the right time, in the due season, the Lord is fulfilling his plan in our life. அதை நிறைவேற்றும்படியாகத்தான் தாயின் கற்பத்திலே நம்மை உருவாக்கினாராம். and the Lord formed us in the womb of the mother that the Lord might fulfill his plan in our life. அந்த அனாதி தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் நம்மை தாயின் கற்பத்திலே ஆண்டவர் உருவாக்கினார். in order to fulfill that great purpose and plan of our will, that the Lord formed us in the womb of the mother. எரேமியாவுக்கு சொல்லுகிறார், நான் உன் தாயின் கற்பத்திலிருந்து உன்னை பிரித்தெடுத்தேன். and God says unto Jeremiah, I have separated you from the womb of the mother. ஆமென். உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார், ஆனால் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் நம்மை பிரித்தெடுத்தார். the Lord has chosen even before the foundation of the world, but in the womb of the mother the Lord has separated us. தாயின் கற்பத்திலிருந்தே கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்தார். the Lord has separated us even from the womb of the mother. அவருடைய நோக்கம் நம்மளே நிறைவேற வேண்டும். for the will of God should be fulfilled in our life. அப்படி அவருடைய நோக்கத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் யார் தங்களை ஒப்புவிக்கிறதோ அவர்களுக்கு அவர் துணை செய்வேன் என்று சொல்கிறார். மூன்றாவதாக, therefore thirdly God says that I will help thee for the person whom the will of the Lord is going to be fulfilled. உனக்கு துணை செய்கிறதுமான கர்த்தர். and which will help thee. அப்ப மூன்று காரியங்கள் சொல்லுங்க, எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்க. repeat the மூன்று காரியங்கள். முதலாவது, உன்னை தெரிந்து கொண்டே, நம்மை தெரிந்து கொண்டார். இரண்டாவது, உருவாக்கினார். மூன்றாவது, துணை செய்கிறார். and first thing, the Lord has chosen. Second, the Lord has formed. Third, the Lord is going to help us. ஆமென். அந்த நோக்கத்திற்கு உன்னை ஒப்புக் கொடுக்கும்போது அவர் உனக்கு துணை செய்கிறார். when you submit your life to the will and the plan of God, the Lord will help you. ஆகையால் தான் தேவ சித்தம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பாருங்கள், உற்று கவனித்து பாருங்கள்.
அவர்களுக்கு துணை தேவன்தான். Therefore, consider clearly, be mindful concerning the will of God. People who are doing the will of God, the Lord is their help. அவர்களுக்கு ஆண்டவர் துணை செய்வார். And God will help them. இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறவர் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. Sotharam, 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 sotharam. ஆமென். ஹalleluya. ஹalleluya. யாரபகர பகதல கரபல கதுல பகஷ. யால பல கதுல பகஷல பல கதுல பகரபல. ஷிரபல கலப கதுல கலப கதுல கரபல. ஆண்டவரே. ஹalleluya. அப்ப நான் ஒரு வார்த்தை கேக்குறேன். Which means I would like to ask you one question. ஆண்டவருடைய சித்தம் செய்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஹெல்ப் பண்றார். மற்றவங்களுடைய கதி எல்லாம் என்ன? God is helping the people who are doing the will of God, which means what about others? அவங்க ஹெல்ப்லெஸ். And they are helpless. அப்படிதானே? Is that right? அதான் அவங்க மற்றவங்களுக்கு தேவனுடைய அநாதி நோக்கம் தங்களை நிறைவேறும்படி ஒப்பு கொடுத்த அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஹெல்ப் பண்றார். மற்றவங்க சொல்லுங்க. helpless. So the Lord is helping the people who are submitted to fulfill the will of God, but others are helpless. ஆண்டவருடைய உதவி நமக்கு இல்லாமல் போனால் நம்முடைய பலத்தில் நாம் என்ன செய்ய முடியும்? If we lack not having the help of God, what can we do by our strength? நீ எதை செய்தாலும் ஆண்டவருடைய ஒரு துணை உனக்கு அவசியமாக இருக்கிறது. Whatever that you may perform in your life, the help of the Lord is so essential for you. ஒரு கைடன்ஸ் உனக்கு அவசியமாக இருக்கிறது. The guidance of God is so essential for you. அல்லது உன்னுடைய ஞானத்தினாலோ உன்னுடைய பலத்தினாலோ நீ எதையுமே நீ சாதிக்க முடியாது. Otherwise, by your strength and by your wisdom, nothing that you can achieve in your life. இன்றைக்கு நான் சொல்லுகிற தேவ ஆலோசனை என்னவென்றால், Today my counsel of God unto you is, சபையிலே ஆண்டவருக்காக ஜீவிக்கிற அவருடைய ஜனத்திற்கு அவர் துணையாக இருக்கிறார். Dear church, the people who are living for the sake of God, God is your help. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படி அவர் துணை செய்யும்போது, when the Lord is helping his people like this, அவர் என்ன செய்கிறாராம்? You know what is the Lord is doing? அவர்கள் மேல் தன்னுடைய ஆவியையும் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் ஊற்றுகிறார். And he is pouring his spirit and his blessing upon those people. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவருடைய அநாதி நோக்கத்தை அறிந்து தங்களை ஒப்புக்கொடுத்த ஜனங்கள் மேலே அவருடைய ஆவியையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் ஊற்றுகிறார். And the people who submitted the life unto the will of God, the Lord is pouring his spirit and his blessings upon them. தாகமுள்ளவன் மேல் He that is thirst, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. அப்ப இந்த இடத்திலே ஆண்டவருடைய திருச்சித்தம் நிறைவேறும்படியாக தங்களை ஒப்புக்கொடுத்து ஜீவித்த ஜனங்கள் தாகமுள்ள ஜனங்கள். Therefore, these people who submitted themselves to the will of God, they are the thirsty people. அப்போ ஆண்டவருடைய காரியங்களை குறித்து நமக்கு ஒரு பெரிய தாகம் வேண்டும். Which means concerning the things of God, we have to thirst. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா கர்த்தர் மேல் தாகமா இருக்கிறது. As the heart panteth unto the water brook, so my heart panteth unto thee, O God. அவர்கள் தாகமுள்ள ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். And they are the people who called who are thirst. கர்த்தருடைய காரியங்களுக்காக ஒரு பெரிய தாகம். And they have a great thirst concerning the பரிசுத்தத்தின் மேல் ஒரு பெரிய தாகம். They have a great thirst concerning holiness. அபிஷேகத்தின் மேல் ஒரு பெரிய தாகம். They have a great thirst concerning anointing. வசனத்தின் மேல் ஒரு பெரிய தாகம். They have a great thirst concerning the word of God. உபதேசத்தின் மேல் ஒரு பெரிய தாகம். They have a great thirst concerning the doctrines of God. திவ்ய சுபாவங்கள் மேல் ஒரு பெரிய தாகம். A great thirst concerning the divine characters of God. ஆண்டவருடைய சபையின் மேல் ஒரு பெரிய தாகம். A great thirst concerning the church of God. பரலோகத்தின் மேல் ஒரு பெரிய தாகம். A great thirst concerning the kingdom heaven of God. இன்றைக்கு அநேக தேவ ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் மேல் தாகம் இல்லை. Today many people of God, they do not have thirst concerning these things. அவங்க வழக்கம் போல கர்த்தர் சமூகத்திலே வந்து திரும்பி போகிறார்கள். As usual for namesake, they come and return to back from the presence of God. ஆனால் பரிசுத்தத்தை குறித்து ஒரு தாகம் இல்லை. They do not have a thirst concerning holiness. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் வேண்டுமே, அதை குறித்து ஒரு தாகம் இல்லை. Oh, how much more essential are the spiritual blessing? No thirst about that. ஆவியின் வரங்களை குறித்து ஒரு தாகம் இல்லை. They do not have the thirst concerning the spiritual
spiritual gifts. அபிஷேகத்தை குறித்து ஒரு தாகம் இல்லை. No thirst concerning the anointing. அதுபோல திவ்ய சுபாவங்களை குறித்து ஒரு தாகம் இல்லை. Likewise, no thirst concerning the divine natures of God. கர்த்தருடைய வருகையை குறித்து ஒரு தாகம் இல்லை. No thirst concerning the coming of the Lord. நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு புத்திமதி என்னவென்றால், The advice that I would like to place you this morning, நீங்கள் ஒரு மணி நேரமாகலும் ஒரு நாள் ஜெபிக்க வேண்டும் தனியாக. personally, every person at least for 1 hour you have to pray in your life. ராபோஜனம் எடுக்கிற விசுவாசிகள் கை உயர்த்துங்கள். All the believers who are taking communion, please raise your hands. ராபோஜனம் எடுக்கிற விசுவாசிகள் எல்லாரும் ஒரு நாள் ஒரு மணி நேரமாகலும் நீங்கள் தனி ஜெபம் பண்ண வேண்டும். பர்சனல் பிரேயர். All the believers taking communion at least 1 hour in a day, you have to have a personal prayer. இது என்னுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. This is not my word, this is the word of God. நீங்கள் ஒரு மணி நேரமாகலும் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? The Lord asked, did you not watch and pray with me at least for 1 hour? ஒரு மணி நேரமாகலும் நீங்கள் தனியாக ஜெபிக்க வேண்டும். At least for 1 hour you have to remain in your personal prayer. பைபிள்ல 5 அதிகாரமாகலும் நீங்கள் ஒரு நாள் வாசிக்க வேண்டும். In the Bible at least 5 chapters you have to read for 1 day. வசனத்தின் மேல் தாகம். A thirst into the word of God. பரலோகத்தின் மேல் தாகம். A thirst in the kingdom of God. ஆபிரகாமை பாருங்கள். Look into Abraham. பரலோகத்தின் மேல் தாகம் இருந்தபடியால் As he had a great thirst concerning heaven, அவன் பூமியிலே ஒன்றும் வேண்டாம் என்று விட்டு அவன் புறப்பட்டான். he forsook all the things of this world. He started journeying. ஆனால் லோத்தை பாருங்கள். But look at Lot. பரலோகத்தின் மேல் தாகம் இல்லை. There is no thirst in the heaven. அவனுக்கு சோதோமின் மேல் தாகம். His thirst was upon Sodom. அவனுக்கு உலகத்தின் மேல் தாகம். His thirst was upon this world. அவன் அழிந்து போய்விட்டான். Therefore he perished on the way. ஆனால் ஆபிரகாமை போல நாம் பரலோகத்தின் மேல் தாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். As like of Abraham, we have to thirst concerning heaven. தாகம் உள்ளவர்கள் மேல் 2 காரியங்களை ஊற்றுகிறார். And the Lord is pouring 2 different things upon the people who thirst. ஒன்று அவருடைய ஆவி. First is his spirit. இரண்டாவது அவருடைய ஆசீர்வாதம். And second is his blessings. தாகம் உள்ளவர்களுக்கு எப்போதும் கர்த்தர் ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுப்பார். The people who are thirst, the Lord will always give a new anointing. நீ தேவ சமூகத்துக்கு வரும்போது உனக்கு ஒரு நியூ அனாயிண்டிங், ஒரு புதிய அபிஷேகம் கிடைக்கும். When you come to the presence of God, you shall receive a new anointing. தாகம் உள்ளவர்கள் மேல் கர்த்தர் அவருடைய ஆவியை ஊற்றுகிறார். The Lord is pouring his spirit upon the people who thirst. அந்த ஆவியோடு சேர்ந்து ஆசீர்வாதம் வருகிறது. Along with the spirit you also receive the blessings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆவி இல்லாமல் வெறும் ஆசீர்வாதத்தை நாம் விரும்ப கூடாது. And we should not just look for blessing without spirit. இந்த அபிஷேகத்தோடு ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். Along with the anointing we shall receive a blessings from God. எப்போதும் நீங்க வாஞ்சியா இருக்கணும் ஒரு அபிஷேகத்துக்காக. Always you have to thirst for an anointing. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது உங்களை எழுப்பி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் எனக்கு ஒரு புது அபிஷேகம் வேண்டும் என்று நீ சொல்ல வேண்டும். Even if you sleep, when someone is waking up, you ask, what do you want? You have to say, I want a new anointing. அதுதான் இந்த நாட்களின் அத்தியாவசியமான தேவை. That is the inevitable expectation that we require these days. தாகமுள்ளவன் மேல் அவருடைய ஆவியை ஊற்றுகிறார். He that is thirst, the Lord is pouring his spirit upon him. அவருடைய அந்த ஆவியோடு சேர்ந்து அவருடைய ஆசீர்வாதம் வருகிறது. Along with the spirit he is receiving the blessings as well. இன்றைக்கு நான் விசேஷமாக 3 காரியங்களை சொல்ல போகிறேன். Today in a peculiar way I would like to explain 3 different things. இந்த ஆவியும் இந்த ஆசீர்வாதமும் ஊற்றப்படும்போது when this spirit and this blessings are being poured, நாம் எப்படி இருப்போம் என்று அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற 4ஆம் வசனத்திலே in the 4th verse it has been mentioned how we shall be. கால்களின் ஓரமாய் வளருகிற அலரி செடிகள் போல் இருப்பார்கள். And they shall spring as among the grass as willows by the water courses. கர்த்தருடைய வசனத்திலே தேவ ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்று பல வர்ணனைகள் உண்டு. And in the word of God there are various interpretation and explanation how can the people of God be blessed. ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் பனையை போல இருப்பார்கள். In one occasion the Lord says they shall be like a snow. ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் ஒலிவ மரம் போல இருப்பார்கள். And one side it is mentioned they shall be like a olive tree. ஒரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் முள்ளுகளுக்குள்ளே லீலி போல் இருக்கிறார்கள். And one occasion it is mentioned they should be like lilies in the midst of thorns. பல வர்ணனைகள் உண்டு. And there are different kinds of explanations. இதுங்கே அவர்கள் புல்லின் நடுவிலே வளருகிற அலரி செடிகள் போல இருப்பார்கள். Here the word of God says as willows by the water courses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த அலரி செடிகளை பற்றி 3
விளக்கங்கள் சொல்கிறேன். And concerning these willows, I would like to give you 3 different explanations. முதலாவது லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே First, let us turn to the book of Leviticus chapter 23. 40ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். When we read in verse 40, இந்த அலரி செடிகள் கூடார பண்டிகைக்கு உபயோகிக்கப்பட்ட பொருட்களில் ஒன்று. And these willows are used for the feast that has been used for the Feast of Tabernacle. அவர்கள் கூடார பண்டிகைக்கு உபயோகித்த பொருட்களில் ஒன்று அலரி செடிகள், ஆற்றலரிகள். And these willows of the brook are being used for the Feast of Tabernacle. வாசிங்கள். Kindly read that verse, please. அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் கிளைகளையும் ஆற்றலரிகள் ஆற்றின் அண்டையிலே அந்த ஓரத்திலே வளர்கிற அலரி செடிகள். And these are willows of the brook. அப்ப இது கூடார பண்டிகைக்கு உபயோகிக்கப்பட்ட சொற்செடி. And this is a thing which was used for the Feast of the Tabernacle. அபிஷேகம் ஊற்றப்படும்போது when the anointing is being poured, நாம் அலரி செடிகள் போல் மாறுகிறோம். and we have been transformed like the willows. அலரி செடிகளாய் மாறும்போது when we have been transformed like the willows, நாம் கூடார பண்டிகை ஆசரிக்கிறோம். and we are celebrating the Feast of Tabernacle. கூடார பண்டிகை என்றால் என்ன? What is called the Feast of Tabernacle? ஒரு அர்த்தத்திலே நாம் சொல்லும்போது one interpretation says, நம்முடைய பிதாக்கள் கூடாரத்தில் ஜீவித்த ஜீவியத்தை ஞாபகப்படுத்துகிற ஒரு விழா. It is a remembering festival or an experience that our fathers lived on the tents. நம்முடைய பிதாக்கள் கூடாரத்தில் ஜீவித்தார்கள். And our fathers lived on the tabernacle. அதுபோல நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. As like of that, we should not have a stronghold city here. வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். And we are in search of the thing which is yet to come. எப்போதும் நமக்கு கர்த்தருடைய வருகையின் நம்பிக்கை நமக்கு இருக்கும். Always we will have the hope of the coming of the Lord. வருகையின் நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் தேவ ஜனங்களே. Oh dear children of God, renew your hopes of the coming of God. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே இயேசு கிறிஸ்துவின் வருகை என்கிற ஒரு சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். The depth of the heart, there should be a voice crying out the coming of the Lord, the coming of the Lord. கர்த்தருடைய வருகை இருந்தால் நம்முடைய நிலைமை என்ன? And if the coming of the Lord shall happen, what will be our condition? நமக்கு இந்த உலகம் நமக்கு பாத்திரம் அல்ல. And this world is not our room. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. And we do not belong to this world. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. And we do not have the permanent habitation here. நாம் எல்லாரும் கூடாரவாசிகள். And we are all the people dwelling in tabernacles. கூடாரவாசிகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. நமக்கு இந்த உலகம் பாத்திரம் அல்ல. And this world is not our habitation. இந்த கூடார பண்டிகை அலரி செடி என்று சொன்னாலே கூடார பண்டிகை. When you say the willows, that is called the feast of the tabernacle. அதாவது உலகத்தின் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை. And I do not have any trust or hope upon this world. ஆண்டவருடைய வருகை தான் என்னுடைய நம்பிக்கை. And the coming of the Lord is my only hope. எப்ப போனாலும் எங்க போனாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய வருகையை பற்றியுள்ள நம்பிக்கை. Wherever I go, what time it may be, whatever I do, I have the hope coming of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நமக்கு வரப்போகிறதை குறித்துள்ள நம்பிக்கை இருக்க வேண்டும். And we should have the hope of the come which is yet to happen. நம்முடைய ஜீவியத்தை குறித்து நாம் பெரிய பிளான் எல்லாம் போட்டு வைக்க கூடாது. We should not have any great future plans. கன்வென்ஷன் வருகிறது, வாலிப பிள்ளைகள் ஊழியத்துக்கு ஆயத்தமாக இருங்கள். And the convention is yet to come. The youth, young people are requested to be preparing for the ministry of God. இப்போ என்ன எடுக்கலாம்? ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எது எடுக்கலாம்? எந்த சப்ஜெக்ட் படிக்கலாம்? எந்த கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கலாம்? என்ன வேலைக்கு போகலாம்? எங்கே வேலைக்கு போகலாம்? அமெரிக்காவுக்கு போலாமா? துபாய்க்கு போகலாமா? பஹ்ரைன் போலாமா? இதெல்லாம் தான் அவங்களுடைய திட்டங்களாக இருக்கிறாங்க. And these days the plans of the people are what subject can we select, what can be the optional subject, which job, which place, where shall we go to different foreign countries. That is what we are looking for. ஆனால் நீங்கள் அலரி செடிகளாக இருந்தால் இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்து நீங்கள் நம்பிக்கை வைக்க மாட்டீர்கள். But if you are like the willows, you will not hope and trust the things of this world. இந்த உலகம் எனக்கு பாத்திரம் அல்ல. And this world is not my habitation. வரப்போகிறதான் என்னுடைய ஜீவன். வரப்போகிற உலகம் தான் என்னுடைய ஜீவியம். And the world which is yet to come, that is what my life is. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எனக்கு ஒரு நித்தியமான வாழ்க்கை இருக்கிறது. I have an eternal permanent habitation. அதற்காக என்னை நான் ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கிறேன். I am preparing my life for that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த அலரி செடிகள் அதை தான் நமக்கு சொல்லுகிறது. Therefore this is the message that these willows are conveying to us. சபையில் வருகிற ஜனங்களிலே ஒரு பெரும் பகுதியினருக்கு ஆண்டவருடைய வருகை பற்றி ஒரு வாஞ்சையே இல்லை. Out of all the people coming to the church,
most of the people do not have a desire of the coming of the Lord. எல்லாம் அந்த உலக பிரகாரமான காரியத்தை தான் அவர்கள் தேடுகிறார்கள். All the people are only seeking of the things of this world. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். Today God is speaking unto you. அவருடைய ஆவி நம்மேல் ஊற்றப்படும் போது, when the spirit of the Lord is poured upon us, அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவன் தரும்போது, when the Lord gives his blessings unto us, நாம் அலரி செடிகளாய் மாறுகிறோம். we will be transformed like the willows. கூடார பண்டிகை நாம் ஆசரிக்கிறோம். And we are celebrating the feast of the tabernacle. வருகையின் நம்பிக்கையினால் நிரம்புவோமாக. Let us be filled with the hope of the coming of the Lord. அடுத்ததாக இரண்டாவது இந்த அலரி செடியை பற்றி இன்னொரு பாடம். And secondly, the second lesson concerning willows. அது என்ன? What is that? சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். When we read in the book of Psalm, இந்த அலரி செடிகள் தான் இஸ்ரவேலருடைய கிண்ணறங்களை பாதுகாக்கும்படி உபயோகிக்கப்பட்ட மரம். and this was the plant which was used to preserve all the different musical instruments of Israel. 137ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, when you turn to Psalm number 137 and verse 2, எங்கள் கிண்ணறங்களை நாங்கள் அலரி செடிகள் மேல் தூக்கி வைத்தோம். and I kept all our musical instruments upon the willows. வாசிங்க. Kindly read. எங்கள் கிண்ணறங்களை அலரி செடிகள் மேல் தூக்கி வைத்தோம். We hanged our harps upon the willows. அப்போ சிறையிருப்பின் நாட்களிலே, the days when they were in bondage, இவர்கள் என்ன செய்தார்கள்? what did these people do? இந்த கிண்ணறங்களை வாசிக்கவில்லை. And they did not play these harps. அவைகள் அழுது கொண்டே இருந்தார்கள். All the time they were wailing and weeping. அந்த நாட்களில் அவர்கள் தங்களுடைய கிண்ணறங்களை தூக்கி வைத்ததான செடிகள் அலரி செடிகள். And in that time they hanged their harps upon the willows. அதாவது எப்போதுமே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கீழ வைக்க மாட்டாங்க. கீழ வைத்தா அதனுடைய டியூன் போயிடும். Therefore no time people will keep the musical instrument on the ground, then they will lose the tune. அதுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடும். And there will be no protection for them. அதுக்காக இவங்க என்ன செய்தாங்க? அந்த அலரி செடிகள் மேல் தொங்க வச்சிருக்காங்க. For that reason they will hang their harps upon the willows. அப்ப இந்த இடத்துல நான் அலரி செடிகளை கிண்ணறங்களை பாதுகாத்த செடிகள் என்று சொல்லுகிறேன். Here I would like to explain these willows were protecting the harps. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கிண்ணறம் என்றால் என்ன? What is the interpretation of harp? கிண்ணறம் என்றால் ஒவ்வொரு திவ்ய சுவாபமும் ஒரு கிண்ணறம் தான். When you say harp, each and every divine character is called a harp. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கிண்ணறம் என்பது ஒவ்வொரு திவ்ய சுவாபமும் ஒரு கிண்ணறம் தான். When you say harp, each and every divine nature is called a harp. அன்பு, love, அது ஒரு கிண்ணறம் தான். and that is called a harp. அப்படி ஒவ்வொரு திவ்ய சுவாபமும் கிண்ணறம் தான். Likewise, each and every divine character is called a harp. அப்ப நமக்குள்ளே ஒவ்வொரு திவ்ய சுவாபங்களை நாம் பாதுகாக்க வேண்டும். Therefore we have to protect and preserve each and every divine nature. நீ உன்னுடைய ஜீவியத்திலே ஆவிக்குரிய பகுதியிலே ஆண்டவருடைய சுபாவங்களை நீ பாதுகாக்கிற ஒரு உத்தரவாதம் உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். The Lord has given you a great responsibility that you to protect and preserve all your natures, divine characters. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எங்களுக்கும் அதேதான். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் திவ்ய சுபாவத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பாரமாக இருக்கிறது. And this is what our burden is, that all our people and children should be protected in the divine nature of God. சமீபத்திலே நான் ஒரு சாட்சி வாசித்தேன். Recently I happened to read a particular testimony. அதிலே ஒரு ஆளுடைய ஜீவியத்தை பற்றி எழுதப்பட்டிருந்தது. And in that particular testimony it was written concerning a person. வட கொரியாவிலே, நார்த் கொரியா, அங்கே தீன் என்ற ஒரு ஜெனரல், ஒரு ராணுவ தளபதி இருந்தார். And in the place of North Korea there was an army emperor called Dean. அவர் திடீரென்று ஜெயிலில் அடைக்கப்பட்டார். And suddenly he was cast into the prison one day. கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தபோது அவர் ஜெயிலில் போட்டாங்க. When the communist government came into control and rule, he was imprisoned. அவரை கொல்ல வேண்டும் என்று ஒரு நாள் குறிக்கப்பட்டது. And one day was appointed that he has to be assassinated. துப்பாக்கியினால சுடப்பட்டு கொல்லப்பட வேண்டும் என்று. And he had to be shot by the gun and he should die. அந்த நாள் வந்தது. And that particular day came. அவர் கொல்லப்படுவதற்கு முன்பு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணாராம். Before he was just about to be killed, he made a request. அதாவது என் மனைவிக்கு நான் ஒரு வரியில ஒரு கடிதம் எழுத எனக்கு அனுமதிக்க வேண்டும் என்று. And you have to give me permission so that I may write one line letter to my wife.
சரி, அவர்கள் அனுமதித்தார்கள். Immediately the permission was granted. அவர் ஒரு பேப்பர் எடுத்து ஒரே ஒரு வரி எழுதினாராம். And he took a piece of paper and wrote only one line. அந்த வரி என்ன தெரியுமா? You know what was that line? அவருக்கு பில் என்று ஒரே ஒரு மகன். And he had only one son called Bill. அந்த மகனை பற்றி அவருடைய மனைவிக்கு ஒரு வரி எழுதினார். And concerning that son he wrote something, one line to his wife. அந்த வரி என்னவென்றால், tell Bill to walk with integrity. அதாவது உத்தமமாய் நேர்மையாய் நடக்கும்படி பில்லுக்கு சொல்லு அப்படின்னு ஒரு வரி எழுதினார். And this line was, tell Bill to walk uprightly. வாலிபர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, வெளியே ஒன்று உள்ளே ஒன்று அப்படி ஜீவிக்க கூடாது. உண்மையான ஒரு இன்டெகிரிட்டி, வாழ்க்கையில ஒரு இன்டெகிரிட்டி தேவை. Dear children of God, dear young people, you should have a true integrity, not something outside and something different inside. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். I would like to say this thing to the children. பெரியவர்களுக்கு சொல்லுகிறேன். I would like to say this thing to the old people. ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிறேன். Even to the servants of God. நம்முடைய வாழ்க்கையினுடைய விசேஷம் என்னவென்றால், வெளியே ஒன்று உள்ளே ஒன்று அல்ல. The peculiar nature of our life is not something outside and something different inside. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு இன்டெகிரிட்டி, அதாவது ஒரு உத்தமமான இருதயம் தேவை. And everyone should have a heart of integrity. பொய்யே சொல்லக்கூடாது. We should not speak any lie at all. இந்த வருஷம் எல்லாம் ஒரு பொய் கூட வாயில வராதவங்க எத்தனை பேர் கை உயர்த்துங்க பார்க்கலாம். How many of you have not even uttered one single lie all through this whole year? Please raise your hand. விளையாட்டுக்கு கூட, தமாசு கூட நான் ஒரு பொய் சொல்லல. Even for a joking nature I have not lied at all. நீங்க இப்ப கை உயர்த்த வேண்டாம். கை உயர்த்த சொன்னால் ஒருவேளை உங்களுக்கு வெட்கமாக இருக்கும். உங்களுடைய மனசாட்சியிலிருந்து நீங்க சொல்லுங்க. Please not raise your hand, otherwise you should be ashamed of. You have to say this is what our testimony is. நமக்கு ஒரு இன்டெகிரிட்டி உண்டு. We must have an integrity in our heart. ஒரு இடத்துல ஒரு எஜமான் தன் வேலை செய்கிற அந்த வேலைக்காரனை ஒரு காரியத்திலே சந்தேகப்பட்டார். And in one particular place one master had a doubt concerning his subordinate on his job. அந்த வேலைக்காரன் மிகவும் உண்மை உள்ளவன். Because this servant was so integral. சின்ன விஷயத்துல கூட உண்மை உள்ளவன். He was so faithful even for small matters. எஜமான் கூப்பிட்டார். That time the master called him. அந்த ஒரு காரியத்தில் அவனை சந்தேகத்தோடு பேசினார். And he had some doubt concerning a particular matter. அவன் சொன்னான், "Sir, you are doubting my integrity?" கேட்டான். At that time he asked unto the master, "Dear sir, do you have to doubt my integrity?" "Sir, you are doubting my integrity?" என்னுடைய நேர்மையை, என்னுடைய உத்தமமான இருதயத்தை நீங்க சந்தேகப்படுறீங்களான்னு கேட்டான். He said, "Are you doubting my integrity?" கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவனுடைய எஜமான் சொன்னார், "சாரி" சொன்னார். Immediately the master said, "I am sorry. நான் உன்னை டவுட் பண்ணிட்டேன். I have doubted you. நான் உன்னை டவுட் பண்ணிட்டேன். I have doubted you. நீ உண்மையான ஒரு மனுஷன். Yes, you are an integral person. பட்டினி இருந்தாலும் இந்த நேர்மையை தவறக்கூடாது, உண்மையை தவறக்கூடாது. Even if you starve of hunger, you should not get out of your integrity. வார்த்தைகள்ல உண்மையா இருங்கள். You have to be very very faithful in all your words. நம்முடைய வார்த்தைகள் நல்ல கனமான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். All our words shall be words of honorable. மாற்றி மாற்றி பேசக்கூடாது. And we should not twist speaking. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லுங்க. You have to say what it is exactly in the way what it's. உண்மையை சொல்ல வேண்டும். You should always speak only that is true. அடி கிடைச்சா கிடைக்கட்டும். Even if they beat you, let that happen. அவங்க திட்டட்டும். Let them scold you, that's all right. ஆனால் உண்மையை நீங்க சொல்ல வேண்டும். But you have to always speak only that is true. அதுதான் கின்னரம். That is called the harp. நீங்க போய் பேசின உடனே உங்களுடைய சத்தம் கின்னரமா இருக்காது, அது மன்னரமா மாறி போகும். Therefore when you speak all these lies, all your voice cannot be harp and music. That will be something as the dust. ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க போய் பேசின உடனே உங்களுடைய இருதயமானது அப்படியே அடிக்க தொடங்கும். பட 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 அடிக்க தொடங்கும். Immediately when you speak a lie, your heart will start beating heavily. தாவீது சவுலுடைய சால்வை தொங்கலை அறுத்த உடனே அவனுடைய இருதயம் அடிக்க தொடங்கியது. Immediately when David just tore off the hanging of the Saul, immediately heart started beating. எப்படிப்பட்ட இருதயம்?
Just consider what a great heart that was. ஆனா பத்சேபாளுக்கு பாவம் செய்து அவளுடைய புருஷனை கொன்னபோது தாவீதுடைய இருதயம் அடிக்கவில்லை. But when David did a sin concerning Bathsheba and killed his husband, his heart did not beat at all. சவுலுடைய சால்வை தொங்கலை வெட்டும்போது இருதயம் படபட என்று அடித்தது. ஆனால் ஒரு ஸ்திரீயை ஒரு புருஷனிடத்திலிருந்து எடுத்து அவளோடு பாவம் செய்த போது கூட அவனுடைய தாவீதுடைய இருதயம் படபட அடித்ததாக எழுதவில்லை. And when தீர்க்கதரிசி வந்து உணர்த்தின பிறகுதான் அவனுடைய இருதயம் தொடப்பட்டது. Immediately when the prophet came and made him to be realized, then he was touched in his heart. உங்களுடைய இருதயத்தை கிண்ணறமாய் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். And you have to protect and keep your heart as a harp. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த அலரி செடிகள் என்பது கிண்ணறங்களை பாதுகாத்த செடிகள். When you say the willows, these are the willows protected the harps. இன்டெகிரிட்டி நீங்கள் தவறவே கூடாது. You should not miss out of your integrity. ஒரு பக்கத்துல இந்த கிண்ணறம் என்று சொல்கிறது நம்முடைய இன்டெகிரிட்டி என்று நான் சொல்லுகிறேன். When you say one side, this harp symbolizes our integrity. அதாவது உத்தமமான சுபாவங்கள். That is called the upright characters. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆணையிட்டதிலே தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறார். After paying the vow, even it may cause loss unto you, you should not get away out of that. சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி உங்களுடைய வார்த்தைகளை மாற்ற கூடாது. And you should not twist your words according to the situation. கர்த்தருடைய வசனத்திலே வாசிக்கிறோம், நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் The word of God says to the people who walk on the integrity, they have to rest on their sleep. தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். They shall take rest on their bed. நேர்மையாய் நடந்தவர்கள். And they are the people who are integral in their life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் நேர்மையாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு இருப்பார். And when we have a just path, the Lord will be always with us. சின்ன பிள்ளைகளானாலும் நேர்மையாய் இருந்தால் கர்த்தர் அவர்களோடு இருப்பார். Even if they are small children, if they are integral, the Lord will be definitely with them. உண்மை பேசுங்கள். You should always speak true. நேர்மையாய் நடவுங்கள். You should walk in the integral path. நஷ்டம் வந்தா வரட்டும். Let the loss come in our life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நஷ்டம் வந்தா வரட்டும். Let the loss happen. ஆனால் ஒரு காலம் உங்களுக்கு நஷ்டம் வராது. But never you will suffer loss. நீங்கள் பொய் பேசினால் உங்களுக்கு லாபம் வரும், ஆனால் ஜீவியத்திலே ஆசீர்வாதம் நஷ்டப்படும். If you speak like something you can take or gain profit, but your life there will be lack of blessing. உங்களுடைய வார்த்தைகளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். You should be very careful concerning the words of your mouth. அதான் கிண்ணறம். That is called the harp. அதாவது இந்த இருதயம் தான் அந்த கிண்ணறம். And this heart is called the harp. மோவாபின் நிமித்தம் என் குடல்களும் கிராரேஸ் நிமித்தம் என் உள்ளமும் எதை போல் தொனிக்கிறது? சுரமண்டலம் போல் தொனிக்கிறது. As of the harp, it is giving a musical sound. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த இருதயம் தான் அந்த கிண்ணறம். And this heart is called the musical harp. உங்க இருதயத்தை தொட்டு பாருங்க. Just touch your heart and see. உங்க இருதயம் எப்படி இருக்கிறது? How is your heart now? ஒரு கிண்ணறம் போல் நீங்கள் அந்த அலரி செடிகள் அது அப்படியே பத்திரமாய் தொங்க விடப்பட்டது போல உங்கள் இருதயத்தை நீங்கள் பத்திரமாக வைத்திருக்கிறீர்களா? அல்லது உங்க இருதயம் கடினப்பட்டு இருக்கிறதா? As leg of this harp is hanging on the willows, are you able to protect and keep your heart protected safety, but it is just hanging on there? நான் திரும்பவும் சொல்லுகிறேன், தலை போனாலும் சரி போய் சொல்லாதீங்க. I would like to again say to even your head may be beheaded, but don't say lies. சாதாரணமாக இந்த இந்துக்களுக்கு ஒரு கதை உண்டு. அந்த அது என்னது, ஹரிச்சந்திரன் ஒரு கதை சொல்லுவாங்க. And they will say a Harichandran story. ஹரிச்சந்திரன் பொய்யே பேச மாட்டானா. And Harichandra will not speak any lies. அந்த புராணத்தில் அவர் எழுதுறார், அந்த புலவர் எழுதுறார், பதி இழந்தனம் பெற்ற நிதி இழந்தனம் பாலனை இழந்தனம் இனி எமக்குளதென நினைக்கும் கதி இலக்கினும் கட்டுரை இலக்கிலோ. எல்லாம் போச்சு, வீடு போச்சு, நாடு போச்சு, எங்களுடைய பிள்ளைகளும் கடைசியில எங்களுடைய அருமையான குழந்தையும் போச்சு, எங்களுடைய ஆஸ்திகள் எல்லாம் போய்விட்டது. இனி எமக்குளதென நினைக்கும் கதி இலக்கினும். இனி எங்களுக்கு இருக்கிறது என்னது? ஒரே ஒரு தான், இங்க ஜீவன் தான் இருக்கு. இந்த ஜீவன் போனாலும் நாங்க சொன்ன சொல் தவற மாட்டோம். And we lost our family, our homes, everything we have lost, even only the life is remaining, but we should not twist our words. நம்முடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? You know what is our speciality? நம்முடைய விசேஷம் என்ன தெரியுமா? Now what is our peculiar nature? நாம் நம்முடைய நாவினால் உண்மை பேசுகிறவர்கள். And we are the people speaking only truth with our tongue. இப்போ ஒரு ஃப்ரெடி இருக்கிறார். Just consider him. இப்போ ஃப்ரெடியை நான் எப்படி மதிக்கிறேன்? And how I am respecting him? ஃப்ரெடி உண்மை பேசக்கூடியவர். He is always speaking truth. இப்போ பாருங்க, என்கிட்ட ஒரு 2-3 சந்தர்ப்பங்களிலே ஃப்ரெடி கொஞ்சம் போய் பேசுற ஆளா இருந்தால் நான் இவரை எப்படி கனம் பண்ண முடியும்? Just consider in 2-3 times he is always speaking lies to me. How can I honor him?
நம்முடைய வார்த்தை தான் பிரியமானவர்களே, தலை போனாலும் பரவாயில்லை, என்னதான் நம்முடைய வார்த்தைகளை நான் உண்மையுள்ள இன்டெகிரிட்டி, அதுதான் இந்த கிண்ணறம். Dear child of God, whatever you may be beheaded, but our word should be faithful. அவன் மரிக்க போகிற நேரத்திலே தன்னுடைய மனைவிக்கு எழுதின ஒரே ஒரு வார்த்தை, tell Bill to walk with integrity. And at the time of the death, the only line which he wrote and his wife, tell Bill to walk with integrity. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நேர்மையாய் நடந்து கொள்ளுங்கள், உண்மையாய் நடந்து கொள்ளுங்கள், அதுதான் கிண்ணறம். இந்த உத்தமமான இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். Dear child of God, you have to walk with integrity and truthful and faithful, and that is your upright heart that should be preserved. இந்த அலரி செடிகள் என்பது இந்த கிண்ணறத்தை பாதுகாத்த செடிகள். When you say the willows, these are protecting, preserving the hearts. அடுத்ததாக இந்த அலரி செடிகள் என்று சொல்வது ஆவி ஊற்றப்பட்ட அனுபவம். அத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். That is the reason when you say the willows, it is the experience of the Spirit being poured. என்னுடைய ஆவியையும் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் இந்த சந்தானத்தின் மேல் ஊற்றுவேன், அப்பொழுது அவள் அலரி செடிகள் போல் இருப்பார்கள். And they shall be like the willows, and I will pour out my Spirit and my blessing upon their offspring. உங்கள் மேல் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை ஊற்றிக்கொண்டே இருப்பார். And the Lord will be always pouring an anointing upon you. அதிலே கர்த்தர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். I would like to tell you one word of God which the Lord has spoken unto me. நீங்க ஒரு நாள் சாப்பாடு இல்லாம இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் அபிஷேகம் இல்லாமல் இருக்க கூடாது. You may be remaining without one day food, but not without anointing. ஒரு நாள் உங்களுடைய கையில நீங்கள் பணம் இல்லாமல் ஜீவிக்கலாம், ஆனால் ஒரு நாள் நீங்கள் அபிஷேகம் இல்லாமல் ஜீவிக்க கூடாது. You may live your life without any money in your hand, but not without anointing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எது இல்லாமல் போனாலும் அபிஷேகம் இல்லாமல் போக கூடாது. Whatever it may go out of your life, but not anointing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். I will to praise the holy name of the Lord with a thanksgiving heart. அபிஷேகம் இல்லாமல் நாம் ஜீவிக்க முடியாது. We cannot live this life without anointing. கர்த்தர் நமக்கு எப்போது அபிஷேகத்தை ஊற்றுகிறார். The Lord is pouring always anointing upon us. கர்த்தர் என்னோடு பேசின ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். I would like to share with you one word of God which the Lord spoken to me. ஆசரிப்பு கூடாரத்துல ஒரு குத்து விளக்கு இருந்தது. And in the tabernacle there was a candlestick. அந்த குத்து விளக்கு எரியணும்னா என்ன செய்யணும்? When this candlestick need to be burned, what should be poured? இஸ்ரவேல் ஜனங்கள் யார் என்ன கொண்டு வரணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய் கொண்டு வரணும். And they have to give the pure olive oil which is been grinded and blended together, pure olive oil. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அந்த ஒலிவ காய்களை எடுத்து, ஒலிவ பழங்களை எடுத்து அதனுடைய எண்ணெயை இடித்து பிழிந்து தெளிவான எண்ணெய் கொண்டு வருவார். The children of Israel will go buy the olive fruits and they will grind it well, plunge it and bring the pure olive oil. ஆனா சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஒரு குத்து விளக்கை காண்கிறோம். Now in the book of Zechariah we are looking at a candlestick. அந்த குத்து விளக்கு எரியணும்னா யாரும் இடித்து பிழிந்து எண்ணெயை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. This candlestick need to be burned, need not grind or plunge the oil and to bring that. அந்த குத்து விளக்கின் ரெண்டு பக்கத்திலும் ரெண்டு ஒலிவ மரங்கள் நிற்கிறது. And this for both side of this candlestick two olive trees are standing. இந்த ரெண்டு ஒலிவ மரங்கள்ல இருந்து ஒரு பொன் குழாய் வந்து இந்த குத்து விளக்கோட சேருது. And there is a golden tube which is joined to this candlestick. அந்த பொன் குழாய் வழியாக எண்ணெய் வந்துட்டே இருக்கும். And from the olive tree through the golden tube this oil will be coming forth. அப்ப இந்த குத்து விளக்கு எப்படி எரியுது? Now this candlestick is how burning? இதுக்கு யாரும் இடித்து பிழிந்து ஒலிவ எண்ணெயை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. There is no need and necessity they have to grind or plunge the olive oil. அது ஒரு அனுபவம். That is one experience. இடித்து பிழிந்து கொண்டு வர வேண்டிய ஒரு அனுபவம். There is one experience, you have to grind well, plunge it and bring that. நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய முயற்சி பண்ணி பிரயாசப்பட்டு ஒரு அபிஷேகத்தை வாங்குறது அது ஒரு அனுபவம். And we have to labor hard, take all our efforts and take the anointing, that is one experience. பாடுகள் வழியாய் போய் ஒரு அபிஷேகம் உண்டாகிறது அது ஒரு அனுபவம். Go through the path of suffering and getting into an anointing, that is one experience. இடிக்கவும் வேண்டாம், பிழியவும் வேண்டாம், இடிக்கிறதுக்கு பலன் இல்லை. இப்ப எண்ணெய் கொஞ்சம் இப்ப என்கிட்ட போய் நீ போய் கொஞ்சம் ஒலிவ எண்ணெயை இடிச்சு பிழிஞ்சு கொண்டு வானா, எனக்கு இடிக்கவும் பலன் இல்லை, பிழியவும் பலன் இல்லை, எனக்கு உட்கார்றது கூட பலன் இல்லை. I do not have any strength even to grind or even to plunge, no strength at all. எண்ணெய் எங்க இருந்து வரும்? எண்ணெய் எங்க இருந்து வரும்? From where the oil will come? அந்த ஒலிவ மரத்திலிருந்து ஒரு பொன் குழாய் இந்த குத்து விளக்கிலே. அதுதான் நமக்குள் உருவாக்கப்பட்ட விசுவாசம். நமக்குள் உருவாக்கப்பட்ட விசுவாசம். A golden tube from the olive oil, that is the faith that is created inside us. உனக்குள்ளே ஒரு விசுவாசத்தை உருவாக்குகிறார் கர்த்தர். God is creating a faith inside you. அந்த விசுவாசத்தின் நிமித்தம் அந்தந்த வேளையிலே உன்னை அறியாமலேயே கர்த்தர் ஏற்ற வேளையிலே
அந்த அபிஷேகத்தை உனக்கு மேல் ஊற்றுவார். And even without your knowledge, at the right appointed time and season, the Lord will pour His anointing upon you. உன்னுடைய விசுவாசத்தை நீ பணத்துக்கு விற்றுவிட்டு தேவ சமூகத்தில் வந்து இருந்தால் உனக்கு எப்படி அபிஷேகம் கிடைக்கும்? If you sell your faith for money and come and sit in the presence of God, how can you receive the anointing? மாம்ச இச்சைக்காக உன்னுடைய விசுவாசத்தை நீ விலை கொடுத்து விட்டு தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்தால் உனக்கு எப்படி அபிஷேகம் வரும்? For the lust of the flesh, if you sell off your faith and come and sit in the presence of God, how can you receive the anointing? உங்களுக்கு உருவாக்கப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு வந்து உட்காரும் போது உங்களை அறியாமலே ஒரு அபிஷேகம் அந்த ஒலிவ மரத்திலிருந்து உங்கள் மேல் வரும். That faith which is formed inside you, remain inside you. Without your knowledge and great olive oil, the anointing will come upon you. நேற்று திடீரென்று பந்தல்குடிக்கு போனேன். And immediately I was happened to go to Pandalgudi yesterday. எனக்கு இந்த நாட்களிலே எனக்கு சரீரத்திலே நான் எதிர்பார்க்கிற அளவுக்கு எனக்கு பலன் இல்லாமல் இருக்கிறது. In these days I do not have strength in my physical body according to what I expect. ராத்திரில பந்தல்குடிக்கு போனேன். Last night I happened to go to Pandalgudi. 15 பேர் 16 பேர் ஞான ராபோஜனம் எடுத்தாங்க. And about 15-16 souls took the holy communion. அப்புறமாக பந்தல்குடியிலிருந்து மதுரைக்கு போனேன். And later on from Pandalgudi I went to Madurai. ஏற்கனவே வர்றேன் என்று சொல்லி திருத்தங்கல்ல நான் வரவில்லை, இப்பொழுதும் வருகிறேன் என்று சொல்லி வராவிட்டா என்ன நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க. Therefore already I said I am coming to Tirthangal but I did not come. If again I say the same thing, you will not believe me. அதனால கர்த்தாவே எப்படியாவது என்னை காலையில இங்க கொண்டு போக வேண்டும் என்று நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன். Therefore I prayed to the Lord, Lord, somehow or other you have to take me to this place in the morning. எனக்கு இடிக்கவும் பலன் இல்லை, பிளியவும் பலன் இல்லை. I have neither strength to grind nor even any strength to plunge. கர்த்தர் சொன்னார், நீ போ, உனக்கு ஒரு அபிஷேகம் தருகிறேன். The Lord said, go, I will give you an anointing. உங்களுடைய கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். தீரபல கத்துலா கச்சிரால மகரபல கத்துலா தீரபல கச்சிரபல கத்துலா கச்சியால பல. ஆமென். தீரபல கத்துலா பல கத்துலா பல கச்சிரபல கத்துலா கதரகட. இந்த அலரி செடிகள் என்றால் யார்? Who are these willows? ஆவி ஊற்றப்பட்டவர்கள். The people upon whom the Spirit is poured. கர்த்தருடைய ஆவி உன்மேல் ஊற்றப்படுகிறார். Yes, the Spirit of the Lord is poured upon you. இந்த கூட்டம் முடிக்க போகிறேன். I am going to close this meeting. இது முடியும் முன்னதாக உங்கள் மேல் ஒரு ஆவியை கர்த்தர் ஊற்றப் போகிறார். Before the close of this meeting, the Lord want to pour His Spirit upon you. ஆவியோடு ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்றப் போகிறார். Along with the Spirit, the Lord is going to pour a blessing. கர்த்தர் உங்களுக்கு ஒரு blessing தர போகிறார். The Lord is going to give you a blessing. வாலிபர்களே, உங்களுக்கு ஒரு blessing தர போகிறார். Oh young people, the Lord is going to bless you. தாய் தகப்பன்மாரே, ஒரு blessing தர போகிறார். Dear parents, the Lord is going to bless you. கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட்டவர்கள் தான் அலரி செடிகள். Yes, the people upon whom the Spirit of the Lord is poured, they are called the willows. எல்லாரும் தேவ சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பிங்க. Shall we all start praying in the presence of God? என்னுடைய ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவேன். I will pour out my Spirit upon you. ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். I will pour out my blessing as well. அப்பொழுது நீங்கள் அலரி செடிகள் போல் வளருவீர்கள். Then shall you grow as like the willows. ஆமென். கர்த்தர் உன்னை ஒரு அலரி செடியாய் காண்கிறார். Yes, the Lord is looking at you as a willow. நீ பட்டினி இருக்கலாம், You may starve, ஆனால் அபிஷேகம் இல்லாமல் இருக்காதே. but do not remain without anointing. நீ பணம் இல்லாமல் இருக்கலாம், You may be without money, ஆனால் நீ அபிஷேகம் இல்லாமல் இருக்காதே. but not without anointing. உனக்கு உடுக்க சரியான வஸ்திரம் இல்லாமல் இருக்கலாம், You may not have good dress to clothe on, ஆனால் அபிஷேகம் இல்லாமல் இருக்காதே. but not without anointing. அபிஷேகம் வரும்போது When the anointing shall come, ஆசீர்வாதமும் வரும். the blessing shall come, அபிஷேகம் உன்னுடைய வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். and the anointing will bring blessing into your home. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். You will be, உன் வேலையும் ஆசீர்வதிக்கப்படும். you will be blessed, even your job as well. நீ ஒரு அபிஷேகம் பெற்றுக்கொள். You have to receive an anointing. உன்னுடைய பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God will take care of your business. நீ ஒரு அபிஷேகம் பெற்றுக்கொள். You have to receive an anointing. உன் தொழிலை ஆசீர்வதிப்பார். Lord will take care of your business. நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவராய் கர்த்தர் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். Lord who is anointed to come in our midst. இரட்டிப்பான நன்மையே இன்றே தாரும் இயேசுவே. எல்லாரும் பாருங்க. இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை. இன்றே தாரும் இயேசுவே, எம்மாவோ சீசமெல்வோ என்னிதயம் எரியட்டுமே. சீசமெல்வோ என்னிதயம் எரியட்டுமே. இரட்டிப்பான
இன்று தாரும் இயேசுவே எம்மாவோ சீஷர்களோ என் இதயம் எரியட்டுமே 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 என் இதயம் எரியட்டுமே எம்மாவோ சீஷர்களோ என் இதயம் எரியட்டுமே. கர்த்தர் உங்கள் மேல் தன் ஆவியை ஊற்றுகிறார். The Lord is pouring His Spirit upon you. உன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். I will pour out my Spirit upon you. உன்னுடைய பிள்ளைகள் மேல் என் அபிஷேகத்தை ஊற்றுவேன். And I will pour out my anointing upon you. என்னுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். I will pour out my blessing upon you. கர்த்தருடைய ஆவியும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நம்மேல் ஊற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. And the Spirit of the Lord and the blessing of the Lord is pouring upon you. இரட்டிப்பான நன்மையே இன்று தாரும் இயேசுவே அளவில்லா வல்லமை இன்று தாரும் இயேசுவே அளவில்லா வல்லமை இன்று தாரும் இயேசுவே எம்மாவோ சீசர்களோ என் இதயம் எரியட்டுமே எம்மாவோ சீசர்களோ என் இதயம் எரியட்டுமே இரட்டிப்பான நன்மையே இன்று தாரும் இயேசுவே அளவில்லா வல்லமை இன்று தாரும் இயேசுவே அளவில்லா வல்லமை இன்று தாரும் இயேசுவே எம்மாவோ சீசர்களோ என் இதயம் எரியட்டுமே 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 எம்மாவோ சீசர்களோ என் இதயம் எரியட்டுமே. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இன்றைக்கு தேவ சமூகத்திலே நான் தேவ சமூகத்தை உணர்ந்தேன். கர்த்தர் என்னோடு பேசினார், என்னை தொட்டார். அந்த சாட்சி உள்ளவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய மதுரை கன்வென்ஷன் வரப்போகிறது. எல்லாரும் அதற்காக ஜெபத்தோடு எல்லா விதத்திலும் உதவி செய்யும்படி கர்த்தர் கிருபை தரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான உயிர்த்தெழுந்த கால வேளையில் மகிமையும் மாட்சியும் நிறைந்தவராக சர்வ வல்லவராக எங்களுடைய சபையை நேசித்து நீர் எழுந்திருந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறங்க தாவே. இந்த கூட்டத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்தாவின் பரிபூர்ண ஈவை ஆண்டவரே ஒவ்வொருவரும் அனுபவிக்க நீர் அருள் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இரட்டிப்பான நன்மையை இன்று எங்களுக்கு தரும்படியாக நீர் மகிமையோடு இறங்கி வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறங்க தாவே. பரிசுத்தவான்களை உம்முடைய கரங்கள் எடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தெரிந்து கொண்டவரும் ஆண்டவரே எங்களை உருவாக்கினவரும் எங்களுக்கு துணை செய்கிறவருமாக இந்த காலையில் நீர் வெளிப்பட்டிருக்க தாவே. எங்களுடைய வாழ்க்கை ஒரு கிண்ணறம் போல அமையும்படியாக நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய நேர்மை எந்த விதத்திலும் தவறக்கூடாது தாவே. எங்களுடைய திவ்ய சுவாதங்களை நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது மன்றாடுகிறோம் தாவே. நாங்கள் கூட பண்டிகை ஆசரிக்கக்கூடியவர்கள் தாவே. இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, வரப்போகிற உலகத்தையே நாங்கள் நாடி தேடி ஒவ்வொரு நாளும் உடைய வருகையை எதிர்நோக்கி செல்ல எங்களுக்கு உதவி செய்ய முடியாத மன்றாடுகிறோம் தாவே. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் கத்தாவே நீர் எங்களுக்கு துணை செய்கிறது நம்பி இருக்கிறீர்களோ நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கத்தாவே நீர் அபிஷேகத்தையும் ஆவியும் நீர் அருளக்கூடியவராக நீர் வெளிப்பட்டபடி நான் நன்றி செலுத்துகிறோம். பெற்ற அபிஷேகத்திலும் பெற்ற ஆசீர்வாதத்திலும் நிலைத்திருந்து சாட்சிகளாய் வாழ்ந்து உம்மை சந்திக்க அருள் செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.